மீனாவோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். சரணன் கல்யாணத்துக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வீட்ல இருக்க எல்லாருமே வந்து ஆளுக்கு கொஞ்சம் பத்திரிக்கை எடுத்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்க போயிருக்காங்க. அப்படி செந்தில் மீனா வந்து மீனா அவங்க அம்மா கிட்ட பத்திரிக்கை கொடுக்க போனப்ப மீனாவோட அப்பா வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி திட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. இதனால மீனா ரொம்பவே மனசுடைஞ்சு போய் சோகமா வீட்டுக்கு திரும்ப வராங்க. இதை பாக்குற கோமதி வந்து மீனா மேல பரிதாபப்பட்டு மீனாவுக்காக பேசுறதுக்கு ராஜியை கூப்பிட்டுக்கிட்டு மீனாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் கோமதி வந்து இது வரைக்கும் மீனாவை நான் அப்படி பார்த்ததே இல்ல, என்ன நடந்தாலும் மீனா கண் கலங்காம தைரியமா இருக்கும், ஆனா நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு வீட்ல உட்காந்து கண் கலங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே மீனா அவங்க அப்பா கூட ஒரு செகண்ட் மனசு மாறிடுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மீனா வந்து கோமதி கிட்ட அவங்க என்னையவே மதிக்கலத, நீங்க ஏன் போய் தேவலாம அவங்கள்ட்ட அசிங்கப்பட்டு வரீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க இல்லனா என்ன, எனக்கு அப்பா அம்மாவா நீங்க தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட ரொம்பவே உரிமையா பேசுறாங்க. ஒரு பக்கம் கோமதியுமே வந்து மீனாவை மருமகளெல்லாம் பாக்குறது இல்ல, தன்னோட மக மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் மீனாவுக்கு அவங்க அம்மா அப்பா பேசலனாலும் நமக்கு தான் நம்ம கோமதி அத்தை இருக்காங்களேங்கிற கான்ஃபிடன்ட் கொடுக்குது. இதே மாதிரியே தங்கமேல இருந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க.